வணக்கம் நண்பர்களே, இது Motorbike Tamil. நான் உங்கள் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இது வந்து ஸ்ப்ளெண்டர் வண்டி. இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 கிலோமீட்டர் போகுது. அப்புறம் இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னா வண்டி அப்படியே ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறதில்ல. நாமளும் ஒயரிங் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம். எர்த்து கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட பார்த்துட்டோம். காயில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் அப்பயும் வந்து கரண்ட் வந்து ஹீட் ஆச்சுன்னா கரண்ட் வர மாட்டேங்குது. சரி, நம்ம மேக்னெட்டில் இருக்கிற காயில் கட்டலாம்னு சொல்லிட்டு லைன்லாம் கழட்டி விட்டுட்டோம். நமக்கு அந்த பக்கம் காயில் செக் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி செக் பண்ணுறோம், அது எது போயிருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கழட்டி நான் செக் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பிக்கப் காயில் இப்போ வந்து போயிட்டுருக்குது. அதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னாக்கா காட்டுறோம் பாருங்கள். மல்டிமீட்டர் அது நமக்கு தேவைப்படும். மல்டிமீட்டரில் நம்ம கண்டினியூவில் வச்சுக்கலாம். ஓகே, கண்டினியூட்டியில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ளூவில் வந்து எல்லோ கலர் ஒயர் வருது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு பல்சர் காயிலுக்கு போகிறது. அதாவது பிக்கப் காயில்னு சொல்லுவாங்க. பிக்கப் காயிலுக்கு போகிற லைன் இதுதான். நம்ம இதில் ஒரு எண்டும் நம்ம பல்சர் காயில் அதே லைன் வந்து நம்ம செக் பண்ணி வைக்கலாம். ஒயர் கேர் எதனா கட்டாக இருக்கான்னு அப்போ தான் தெரியும். செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூட்டி வருதான்னு பார்க்கலாம். கண்டினியூட்டி வந்துச்சுனாக்கா ஒயரில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு பின்னில் வச்சோம்னாலும் நமக்கு கண்டினியூட்டி வரணும். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ஸ்க்ரூ கழட்டி விட்டேன் பாருங்கள். ஒயர் நல்லா இருக்குது, கண்டினியூட்டி வருது. இன்னொரு பின் அதை பல்சர் காயில் இருக்கிற இன்னொரு பின்னில் வச்சா நம்ம கண்டினியூட்டி வரணும், ஆனால் வரல. நம்ம பாருங்கள், எதுவுமே வரல. நம்ம மறுபடியும் வேணால் செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். மேல் பின்னில் வச்சா நமக்கு வருது, ஹோம்ஸ் காட்டுது. ஆனால் கீழ் பின்னில் வச்சா நமக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது. அப்போ நம்ம பிக்கப் காயில் தான் போச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் அதை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம புதுசாக ஒன்று வாங்கி வந்திருக்கேன். அதை நான் போட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஓம்ஸ் எப்படி வருதுன்றது. இப்போ நம்ம 2 பின்லேயும் நம்ம 2 லைன் வைக்கலாம். 2 லைன் வச்சோம்னா இதில் ஓம்ஸ் காட்டணும். காட்டுச்சுன்னா இது ஓகே, ஓம்ஸ் காட்டுதுங்களா. இது மாற்றி வச்சாலும் இது வந்து ஓம்ஸ் வரணும் பாருங்கள். நான் மாற்றி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. மாற்றி வச்சாலும் ஓம்ஸ் வரணும். இது 2 பக்கமும் ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த மாதிரி ஓம்ஸ் வந்துச்சுன்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அதில் வந்து ஓம்ஸ் வரல. ஸோ இப்போ நமக்கு அந்த பல்சர் காயில் பிக்கப் காயில் தான் போயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்டார்டர் பிளேட் நம்ம கழட்டிக்குவோம். ஓகே, கழட்டியாச்சு. நியூட்ரல் லைட் லைன் அப்படி நம்ம கழட்டி விடணும். நியூட்ரல் லைட் லைன் மாதிரி கழட்டி விட்ருங்க. இந்த காயில் தான் மாற்றணும். இது நம்ம எப்படி சால்ட்ரிங் ஏற்கனவே இதில் வந்து 2 ஒயர் வரும். 2 ஒயரை நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு புதுசு நம்ம வச்சு சால்ட்ரிங் பண்ணி நம்ம மாட்டிக்கலாம். வாங்க, அது எப்படி நம்ம மாற்றுறதுன்றதை பார்ப்போம். சால்ட்ரிங் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். ஹீட் ஆகிருக்கு சால்ட்ரிங்கெல்லாம். இப்போ நம்ம இந்த 2 லைனையும் இப்போ கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த அந்த பல்சர் காயில் பிக்கப் காயில் மாற்றிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணும்போது கை பத்திரம், கை மேல் பட்டுச்சுன்னா சூடு அதிகமாக இருக்கும். பாருங்கள், இந்த காயில் தான் போயிட்டுருக்கு. நம்ம ஒயர் எதுவும் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம டேரெக்டாக அப்படியே வச்சு 2 பக்கமும் நம்ம 2 பின்னில் 2 ஒயர் அப்படியே சால்ட்ரிங் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம சால்ட்ரிங் வச்சாச்சு. அவ்வளோ, இதை அப்படியே அப்படியே உட்கார வச்சு 2 ஸ்க்ரூ போடணும். 2 ஸ்க்ரூ போட்டோம்னா வேலை முடிஞ்சது. ரெண்டு ஸ்க்ரூவும் இப்போ டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண மாதிரியே நான் இப்போயும் செக் பண்ணி காட்டுறேன். அந்த ப்ளூ கலரில் எல்லோ ஒயரு நம்ம லைன் எடுத்துக்கலாம். கண்டினியூட்டியில் வச்சுக்காங்க மீட்டரில். மீட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம், ஹோம்ஸ் கொஞ்சம் அதிகமாக காட்டும். ஆனாலும் நம்ம கண்டினியூட்டி காட்டினா ஓகே. அந்த ப்ளூ கலர் எல்லோ கோடு இருக்கிற ஒயரில் நம்ம லைன் சொருவிக்கலாம். இப்போ ஒரு பின்னில் வச்சா நமக்கு லைன் கண்டினியூட்டி வருது, ஓகே. இன்னொரு பின்னில் வச்சாலும் வருது. இந்த மாதிரி 2 பின்னில் வச்சாலும் வரணும். அப்போ தான் நமக்கு வந்து பிக்கப் காயில் கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். பழைய பிக்கப் காயில்லையே நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதில் 2 பின்னில் வச்சா ஒன்றுமே ஹோம்ஸும் வரல, எதுவுமே வரல. அதாவது ஓப்பன் ஆகிட்டு இருக்குது உள்ளே, அதனால தான் அது போயிட்டுருக்குது. ஓகே, நம்ம இப்போ இது ஓகே ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், நான் ஹோம்ஸ் காட்டுது. இந்த மாதிரி நமக்கு வந்து ஓம்ஸ் காட்டணும். 2 பின்னல் வச்சாலுமே ஓம்ஸ் காட்டணும். அப்போ தான் வந்து நம்ம பிக்கப் காயில் ஓகே அப்படின்றது அர்த்தம். ஓகே, இது நம்ம மாட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டர் பிளேட் மாட்டி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்க்ரூ ஸ்டார்டர் பிளேட்டுக்கு வரணும். 2 ஸ்க்ரூவும் போட்டுக்கிறேன். நியூட்ரல் லைன்ஸ் கொடுக்க மறக்காதீங்க. நியூட்ரல் லைன் அப்புறம் நம்ம மறுபடியும் கழட்ட வேண்டியது வரும். நியூட்ரல் லைட் ஏரியா அதை லைன் கொடுக்கலாம். நியூட்ரல் லைன் கொடுத்தலாம். சும்மா அது ஸ்ப்ரிங்கு மாதிரி தான் இருக்கும், அமுத்தி பிடிச்சி சொருவிக்கலாம். அடுத்தது மேக்னெட் மாட்டிக்கலாம். மேக்னெட் மாட்டி நம்ம நெட்டு போட்டோம்னாக்கா ஓகே. நம்ம உள்ள வண்டி ஸ்டார்ட் பண்ணி கரண்ட் வருதா இல்லைன்றதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு வண்டி எப்படி ஓடுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பதினாலு ரிங்ஸ் போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, டைட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம அந்த கழட்டின அந்த ஜங்ஷனும் அந்த ரெண்டு ஒயர் வரணும். பிக்கப் காயில் ஒயரு, மெயின் காயில் ஒயரு, ஸ்டார்டிங் காயில் ஒயரு, ரெண்டுமே நம்ம லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இது மட்டும் நல்லா டைட்டாக இருக்கணும், மற்ற எப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. இதுக்கு எர்த்து ஒன்று நான் கழட்டியிருந்தேன் செக் பண்ணுறதுக்காக. எர்த்து லைன் கொடுத்துக்கிறேன். எர்த்து லைன் கொடுத்துட்டாங்க, அவள் தான். நம்ம இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். கரண்ட் வருதா இல்லைன்றது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட்டு பக்காவாக வருது. ஃப்ளக்கு நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளக்காக இருந்தால் போடுங்க, இல்லைனாக்கா புது ஃப்ளக் கூட மாற்றிக்கங்க. இந்த ஃப்ளக்கு நல்லா இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிறேன். அடாப்டர்னால கூட கம்ப்ளைண்ட் வரும், அதனால் அடாப்டர் வந்து கரெக்டாக மாட்டிக்கோங்க. நல்லா டைட் பண்ணி போடுங்க. என் லூஸ் வந்தால் கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லைனாக்கா தண்ணி கிண்ணி அடாப்டரில் எதனா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு மிஸ்ஃபயரிங் மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம வண்டியை. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வண்டி பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் மிஸ்ஃபயர் ஆகாமல் ஓடுது. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.